ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லா நியூஸ் மீடியா அப்புறமா எல்லா டிவி சேனல்லையுமே கேரளா நர்ஸ் நிமிஷா பிரியாவோட டெத்து விஷயந்தான் வேகமாக பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா நாளைக்கு காலையில் அங்கே ஏமன் நாட்டில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதாட்டு தான் இருந்துச்சு. இப்போ அவங்க நிமிஷா பிரியாவோட ஃபேமிலி சைடு, ஃப்ரெண்ட்ஸ் சைடு அப்படி இப்படின்ட்டு நிறைய வெல்விசஸ், நிறைய விதமான கருத்துக்களை வந்து பல இடங்கள்லாம் முன் வச்சுட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் ரீதியாகிட்டு ரெண்டு சைடும், இந்தியாவும் ஏமனும் நிறைய வாட்டி அப்ரோச் பண்ணி பார்த்து பேசினாங்க. கடைசி வரைக்கும் எந்த வித சாதகமான சுச்சுவேஷனுமே இல்லை. இன்னும் மேக்ஸிமம் 15 மணி நேரம் தான் இருக்குது இன்னும் இந்த தண்டனை நிறைவேற்றுக்கு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இப்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல குட் நியூஸ் வந்திருக்கு. அதாவது நிமிஷா பிரியாவோட தூக்கு தண்டனை வந்து அவங்க போஸ்ட்பான் பண்ணி வச்சுட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் சைடு உள்ள முயற்சிகள் வந்து கை கொடுக்காத நிலையில் நம்ம இந்திய நாட்டில் ஒரு புகழ்பெற்ற மதத்தலைவர், இஸ்லாமிய மதத்தலைவர் அபுபக்கர் அப்படிங்கிற ஒருத்தரோட முயற்சி, அந்த தலைவரும் நிமிஷா பிரியாவில் பாதிக்கப்பட்டதாட்ட சொல்கிறாங்கல்ல, ஏமன் நாட்டில் அந்த கொல்லப்பட்டவரோட ஃபேமிலி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒரு சாதகமான ஒரு முடிவு எட்டியிருக்காங்க. அதனால் இப்போது வந்து அவங்களுக்கு இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறத தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ இதை தண்டனை வந்து தாமதமாக நிறைவேற்றுவாங்களா, இல்லாட்ட இது தண்டனையிலேருந்து அவங்க தப்ப முடியுமா, இல்லாட்ட ஆயுள் தண்டனையாக மாறுமா அப்படிங்கிறத வந்து இனி வரக்கூடிய நியூஸ்களில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு வாரமாக இருந்த ஒரு பரபரப்பான ஒரு கேஸு தற்காலிகமாக கொஞ்சம் முடிவுக்கு வந்திருக்குது. இதனால் நிமிஷா பிரியா மற்றும் அவங்களோட நலம் விரும்பிகள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைச்சிருக்குது. எல்லாரோட முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்குது. மேலும் அவங்கள வந்து ஏமன் சிறையிலேருந்து வெகு சீக்கிரமாக விடுதலை செய்து எங்கள் சொந்த ஒரு கேரளாவை கொண்டு வரக்கு எல்லா முயற்சிகளும் அவங்களோட குடும்பத்தார் சார்பாட்டு மேற்கொள்ளப்பட்டு வருது. விரைவில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்.